ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டாட் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்காக வந்து இது என்ன அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். உங்களுக்கு கப்பு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா வந்து இந்த டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச் வச்சுக்கணும். 1.5 இன்ச் அகலமும் 3 இன்ச்சு ஹைட்டும் வச்சுக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தி தான் அந்த ஹைட்டு. அப்போ மொத்த ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. தையலுக்கு வந்து 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா 2.5 இன்ச் வந்து ஹைட்டு. அது வந்து மெயின் டாட்டோட ஹைட்டு வந்து 2.5 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறமா ஹூக் பட்டி, வி பட்டி வர இடத்துல வந்து மொத்த ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 5.5 இன்ச் இருக்குது. அதனால் நான் 2.25 இன்ச்சில் சென்டர் பண்ணி அந்த சென்டர் டாட் வந்து பிடிக்கிறேன். பாருங்கள், 2.25 இன்ச் இருக்குது. அந்த 2.25 இன்ச்சில் சென்டர் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கணும். அந்த டாட்டோட ஹைட்டு வந்து இதுவும் 3 இன்ச்சு தான் இருக்குது. 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டாட் பிடிச்சிக்கணும். பாருங்கள், 3 இன்ச்சு தான் இருக்குது. இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு இந்த ரெண்டுக்கும் சென்டராக வர்றதை வந்து ஹார்ம்கோல் டாட்டு. இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஹார்ம்கோல் டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். பாருங்கள், ஈஸியான மெத்தடு தான். ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கிறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வர்றவங்களுக்கு 1.5 இன்ச்சு அகலம் வச்சு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஷார்ப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், டாட் எல்லாமே பிடிச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், 2 சைடும் டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.